உரையாற்றி வருகிறார். காசி தமிழ்ச் சங்கமத்தின் நிறைவு விழாவில் தமிழ் மொழிதான் மேன்மையானது என்று அவர் பேசியிருக்கிறார். அவர் உரையாற்றி வருவதை பார்க்கலாம். சத்திரத்திலும் நான் உணவருந்தி இருக்கிறேன். அவர்கள் என்னை அழைத்தார்கள், நீங்கள் காசி மாநகரத்தில் ஒரு மிகப்பெரிய சத்திரம் புதிதாக கட்டியிருக்கிறோம். தமிழர்கள் காசிக்கு வருகிற பொழுது அது தங்குவதற்காக அது கட்டப்பட்டு இருக்கிறது, அதை திறந்து வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் அங்கே சென்றபோதுதான் ஒரு உண்மையை புரிந்து கொண்டேன். ஏறத்தாழ 300 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த இடம் சில கைவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது. சகோதரர்களே, நம்முடைய நாக்குக்கோட்டை செட்டியார்கள் எல்லாம் பிரதமரை சந்தித்தார்கள். பிரதமர் சொன்னார், நீங்கள் முதலமைச்சரை சென்று பாருங்கள். முதலமைச்சரை சந்தித்தார்கள். எல்லா விவரங்களையும் எடுத்து சொன்னார்கள். உடனடியாக முதலமைச்சர் செய்தது ஒன்றே ஒன்றுதான், உங்களுடைய ஆவணங்களை எல்லாம் கொண்டு வாருங்கள், உங்களுடைய ஆவணங்கள் சரியா என்று சரிபார்க்கப்படும். உண்மையிலேயே அது உங்களுக்குத்தான் பாத்தியப்பட்டது என்று சொன்னால் அந்த நிலம் உங்களை தவிர வேறு யாருக்கும் செல்லாது, அது உங்களுடைய கைக்கு மீண்டும் வரும் என்று சொன்னார்களாம். எடுத்தார்கள், பார்த்தார்கள். நம்மவர்கள் பொய் சொல்வார்களா? நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே தர்மம் இருக்கும், அவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே நியாயம் இருக்கும். தங்களுக்கு அல்லாத ஒன்றை தங்களது என்று சொல்வதற்கு அவர்களுடைய சரித்திரத்தில் இல்லை. அவர்கள் எல்லா ஆவணங்களையும் எடுத்து காட்டிய போது முழுமையாக அந்த அதிகாரிகள் ஒத்துக்கொண்டார்கள், இந்த இடம் உங்களுக்கு சேர்ந்தது என்றுதான். வெறும் 48 மணி நேரத்தில் அந்த நிலம் மீட்கப்பட்டது. மீண்டும் அது நாட்டுக்கோட்டை செட்டியார்களுடைய வசமாகியது. இன்றைக்கு பல மாடிகளை கொண்ட மாபெரும் தங்குமிடமாக அது உருவெடுத்திருக்கிறது. இந்த சிவபெருமானை வேண்டுகிறேன், இப்படி நாம் வேண்டுவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், உயிரே போகினும் உலகின் உன்னத நிலைக்கு நம்முடைய பாரதம் வர வேண்டும். அப்படி உலகின் உன்னத நிலைக்கு பாரதத்தாய் வருகிற பொழுது தமிழகத்திலும் மகத்தான முன்னேற்றம் வர வேண்டும். உலகத்தின் உச்சத்தை பாரத தேசம் தொடுகின்ற பொழுது பாரத தேசத்தின் உச்சத்தை தமிழகம் தொட வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனை. அருமை சகோதரே, எந்த இடத்துல இங்கே நான் இருக்கிற பொழுது சொன்னார்கள், துணை குடியரசுத் தலைவராக உயர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். நான் உங்களுக்கு ஒன்றைத்தான் கொடிட்டு காட்ட விரும்புகிறேன். எந்த இடத்திலே இருந்தாலும் நாம் என்றைக்கும் அகங்காரம் கொண்டவர்களாக இருக்கக்கூடாது. மக்களில் ஒருவராய், உங்களில் ஒருவராய் என்றைக்கும் உங்களோடு இருப்பேன் என்று கூறி இத்தகைய அற்புதமான விழாவிலே கலந்து கொண்டு தமிழையும் தமிழ் தாயையும் காசியையும் சிறப்பாக பேசுவதற்கு ஒரு வாய்ப்பளித்த நம்முடைய அத்துணை தமிழ்ச்சங்க ஏற்பாட்டாளர்களுக்கும் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து எழுகின்ற நன்றிதனை காணிக்கையாக்கி, வளமான தமிழகம், வளமான பாரத தேசம், இன்றைக்கும் என்றைக்கும் பாரத தேசம் ஒன்றுதான். எந்த தீய சக்தியாலும் பாரத தேசத்தை பிளவுபடுத்தவே முடியாது. ஒன்றுபட்ட பாரத தேசமே நம் உயிர் மூச்சு என்று கூறி, வாழ்க பாரதம், வாழ்க தமிழ் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ராமேஸ்வரத்தில் நடைபெற்று வரும் காசி தமிழ்ச் சங்கம நிறைவு விழாவில் துணை குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் உரையாற்றியிருக்கிறார். தமிழ் மொழி மேன்மையானது, காசியும் ராமேஸ்வரமும் யாராலும் பிரிக்க முடியாத புனித நகரங்கள், காசியும் தமிழகமும் சங்கமிக்கும் விழா இது என்று அவர் பெருமைப்பட புகழ்ந்துரைத்து பேசியிருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.